Question number 21. In a bank, principal increases continuously at the rate of 5% per year. முன்னாடி என்ன சொன்னாங்க 6% per year சொன்னாங்க. இப்போ எக்ஸாக்ட்டா சொல்லிட்டாங்க எவ்வளவா 5% per year. சோ அப்ப பிரின்சிபல் தான் இன்கிரீஸ் ஆகுது இல்லையா? சோ அப்ப ஃபர்ஸ்ட் என்ன எழுதலாம்? P அப்படின்றது என்னது? Is the principal at any time t. புரியுதா? ஏன்னா பிரின்சிபல் தான் உங்களுக்கு டைம் டு டைம் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. ஸோ அப்போ சேஞ்ச் ஆகுறதுனால நம்ம என்ன பண்ணிக்கலாம் dp by dt. பிரின்சிபல் இஸ் சேஞ்சிங் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். அது வந்து எவ்வளோமா 5%. போன வருஷம் 6% சொன்னாங்க, இப்போ 5% ட்டாங்க. அப்போ 5% ஆஃப் த என்னது பிரின்சிபல் ஈக்குவல் டு 5%. 5 மட்டும் போடக்கூடாது. 5% ஆஃப் த வாட் பிரின்சிபல். ஏன்னா பிரின்சிபல் பொறுத்து தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அடையும். சரிங்களா? அப்போ இது எப்படி எழுதலாம்? dp by dt is equal to 5% na 5 by 100 into புரியுதா? அங்க வந்து r by 100 போட்டுப்போம். இங்க 5 by 100. இங்க கேன்சல் பண்ணா பண்ணிக்கலாம். 5 டைம்ல பண்ணிக்கலாம் இல்லையா? 1 டைம் இங்க 20 டைம். கரெக்ட்டா? அதுக்கு அப்புறம் வேரியபிள்ஸ் அப்புறம் பண்ணிக்கலாம். சோ இந்த dp இங்க இருக்கு. இந்த p இன்கிரிட் பண்ணலாமா? so by p வரும். equal to அந்த என்னது 1 by 20 அப்படியே இருக்கும். இந்த p இங்க வந்து இந்த dt அங்க போயிடும். சோ வேரியபிள் செப்பரபிள் ஆயிடுச்சு. அப்ப நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணிக்கலாம்? ரெண்டு சைடும் இன்டெகிரல் பண்ணிக்கலாம். இங்க 1 by t இன்டெகிரல் பண்ணீங்கன்னா log p இல்லையா? சோ log p is equal to 1 by 20 கான்ஸ்டன்ட் விட்டுருங்க. dt இன்டெகிரல் பண்ணீங்கன்னா t plus கான்ஸ்டன்ட் வந்து என்னது c. இதுதான் உங்களுடைய ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். புரியுதா? சரி, அடுத்த லைன் பாருங்க. an amount of rupees 1000 deposited with this bank. அப்ப ஆரம்பத்துல இவங்க எவ்வளவு கொண்டு போய் டெபாசிட் பண்றாங்களா? 1000 rupees. அப்ப இனிஷியல் கண்டிஷன் கரெக்ட்டா? சோ அப்ப at என்னது t is equal to 0 ஆகிறப்ப பிரின்சிபல் எவ்வளவு 1000 rupees. கரெக்ட்டா? இப்ப இந்த கண்டிஷனை இதுல அப்ளை பண்ணுங்க. அப்ப என்ன ஆகும்? log p யோட வேல்யூ எவ்வளவு 1000 is equal to 1 by 20 into t equal to 0 plus c. அப்ப இது 0 and everything 0 ஆயிடும். அப்ப c is equal to எவ்வளவு? log 1000. புரியுதா? so c கிடைச்சிச்சு. அந்த c கொண்டு வந்து இதிலே சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாமா? அப்ப என்ன வரும்? log p is equal to 1 by 20t plus c. c பதிலா எவ்வளவு? log 1000. புரியுதா? சோ இது உங்களோட ஈக்குவேஷன் 2. ரைட், அடுத்த क्वेश्चनக்கு வந்துருவோம். என்ன சொல்றாங்கன்னா how much will it after 10 years 10 இயர்ஸ்க்கு அப்புறம் எவ்வளவு அமௌண்ட் இருக்குன்னு கேக்குறாங்க. போனதுல என்ன சொல்லிருந்தாங்கன்னா டபுள்னு சொல்லிருந்தானால எடுத்துக்கிட்டோம். டபுள்னு அமௌண்ட்ட சொல்லிட்டாங்க. பிரின்சிபல் தெரியும், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்க சொன்னாங்க. இங்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்லாம் நமக்கு தெரியும், பிரச்சனை இல்ல. அமௌண்ட் எவ்வளவு இருக்குன்னு கேக்குறாங்க. அப்ப என்ன கேக்குறாங்கன்னு p கண்டுபிடிக்க சொல்றாங்க நம்மள்ட்ட. எதுக்கு அப்புறம் ஆஃப்டர் 10 years. அப்ப t is equal to அடுத்து என்ன பண்ணனும்? t is equal to 10 ஆ இருக்கிறப்ப பிரின்சிபல் எவ்வளவு கேக்குறாங்க, அமௌண்ட் எவ்வளவு இருக்குன்னு கேக்குறாங்க. சரியா? சரி, சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். அப்ப இது அப்படியே என்ன இருக்கு? log p is equal to 1 by 20 into t. t எவ்வளவு? 10 இல்லையா? plus என்னது? log 1000. ரைட்டா? இப்ப இந்த log 1000 அப்படிங்கறது எடுத்துடலாமா? அப்ப என்ன வரும்? ஆக்சுவலி இங்க என்ன இருக்கு? log p minus அந்த log 1000 இந்த சைடு வந்துரும் இல்லையா? அப்ப minus log 1000 is equal to எவ்வளவு இருக்கு? இங்க கேன்சல் ஆகலையா? ஒரு 0 கேன்சல். அப்ப 1 by 2 இல்லையா? so 1 by 2. இப்போ இது என்ன ஃபார்மட்ல இருக்கு? log a minus log b. என்ன ஃபார்முலா? log a by b. அப்ப எப்படி எழுதலாம்? log p by 1000 is equal to 1 by 2. ஆக்சுவலி இப்போ நம்ம p கண்டுபிடிக்கணும். அதான் கேட்காங்க. அப்ப p log குள்ள மாட்டிட்டு. அப்ப இந்த log ரிமூவ் பண்ணாதான் நம்மளால p கண்டுபிடிக்க முடியும். அப்ப ரெண்டு சைடு எக்ஸ்போனன்ஷியல் எடுத்துக்கலாமா? நான் என்ன சொன்னேன்? log வந்தாலே இங்க கீழ என்ன இருக்குன்னு அர்த்தம்? e இருக்குன்னு அர்த்தம். அப்ப e பவர் வந்தது equal to இங்க. அப்ப என்ன ஆகும்? p by 1000. புரியுதா? log கேன்சல் பண்ணனா அந்த e அங்க போய்டும். log கேன்சல் ஆயிடும்.
அப்போ log கேன்சல் மீதி என்ன இருக்கும் p by 1000 is equal to எவ்வளோ e power 1 by 2. அப்போ e power 1 by 2 எவ்வளோ 0.5. அந்த e power 0.5க்கு உங்க புக்ல வேல்யூ கொடுத்துருக்காங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்க? ஓகே அப்போ p ஓகே p by 1000 is equal to e power 0.5 இருக்கு. 1000 டிவைட் ல பண்ணனும்னா மல்டிப்ளை ஆகும். p is equal to என்ன வரும் 1000 into என்னது e power 0.5. அப்போ p is equal to 1000 into e power 0.5 க்கு வேல்யூ எவ்வளவு சொல்லிருக்காங்க 1.648. ரைட்டா? இப்போ மல்டிப்ளை பண்ணலாமா? இங்க பாருங்க எத்தனை ஜீரோஸ் இருக்கு 3 ஜீரோஸ் இருக்கு. நான் என்ன சொன்னேன் மல்டிப்ளிகேஷன்னா டெசிமல் பாயிண்ட் எங்கிட்டு மூவ் ஆகும் மல்டிப்ளிகேஷன்னா ரைட்ல மூவ் ஆகும் டிவிஷன்னா லெஃப்ட்ல மூவ் ஆகும். இப்போ மல்டிப்ளிகேஷனா டிவிஷனா மல்டிப்ளிகேஷன் எத்தனை ஜீரோ 3 ஜீரோ அப்ப 3 டிஜிட் மூவ் ஆகும். இங்க பாருங்க பாயிண்ட் இங்க இருக்கு ரைட் சைடுல மூவ் ஆனிச்சுனா இங்கிட்டு போயிடும். அப்ப ஹோல் நம்பர் ஆயிடும். அப்ப p = எவ்வளவு வரும் 1648. நம்மட்ட அதான் கேக்குறாங்க 10 வருஷத்துக்கு அப்புறம் அவங்க எவ்வளவு அமௌண்ட் இருக்குன்னா ஆஃப்டர் என்னது ஆஃப்டர் 10 years amount will be எவ்வளவு rupees 1648 இருக்குன்றாங்க. கிளியரா? ஓ